எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு உங்களை மீண்டும் நான் வரவேற்கிறேன். நம்மளோட 3வது பதிவுல மெய்ப்பொருள் காண்க தளம் எதெல்லாம் பத்தி பேசும், அந்த 6 முக்கியமான விஷயங்கள பத்தி சொன்னோம். அதைத் தொடர்ந்து இந்த பதிவுல நோக்கம் நோக்கம் அ அப்படின்னா என்ன? ரைட். நம்ம தளத்துல முக்கியமா மாணவர்களுக்காக தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணுறோம். ஸோ மாணவர்களுக்கு நோக்கம் எப்படி இருக்க வேணும், அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், நோக்கம் முதல்ல எந்த ஏஜ் எந்த பருவத்தில் அது வரும், எப்படியெல்லாம் வந்தது, அதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். முக்கியமாக நம்மளோட வாழ்க்கையுடைய பயணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போகும். அதை நோக்கி தான் நம்ம செல்லணும். ரைட். அதுதான் எனக்கு வந்து இதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இல்லை கனவு எப்படினாலும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த நோக்கங்கிறது எந்த வயசில் வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 12-13 வயசுலையாவது வந்துடும். ரைட். அதிகபட்சம் 16-17-18 வயதிலாவது அவர்களுடைய நோக்கம் என்ன, அடுத்த 40 ஆண்டுகள் நம்மளோட பயணம் எப்படி இருக்கும், இதுதான் நம்மளுடைய பாதை, நம்மளோட அடையாளத்தை வந்து நம்ம உருவாக்கிறதுக்கு நம்ம ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த அடையாளமும் அந்த பாதையும் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? மன நிறைவும் மகிழ்ச்சியையும் தரணும். உங்களோட நோக்கம் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த நோக்கத்துக்காக நீங்க உழைப்ப செலுத்தணும். ரைட். நான் என்னுடைய நோக்கம் அடுத்த 25 ஆண்டுகள்ல இதுதான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி அந்த நோக்கத்தை அடையிறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத நீங்க உணர்ந்து பண்ணணும். அதாவது 12-13 வயசுல எப்படி வந்து அந்த நோக்கம் உருவாகும் எப்படி உருவாகும்? இப்போ நான் பள்ளியில 10-12 வயசா இருக்கிறப்போ அங்கே மாடர்ன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிட்டு இருக்கப்போ டெய்லி காலையில் ப்ரேயர் நடக்கும். அங்கே உள்ள முதல்வர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் 2-3 மாணவர்களுக்கு வந்து பிறந்த நாள் நடக்கும். ஸோ அந்த காலையில் நடக்கிற ப்ரேயரில் அந்த பிறந்தநாள் காணக்கூடிய அந்த மாணவர்களை அழைத்து, உங்களோட வருங்கால ஆசை என்ன, உங்களோட திட்டம் என்ன, கனவு என்ன, நீங்கள் வந்து உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை கேட்பாரு. ஸோ பிரின்சிபல் வந்து அதை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்மள்ட்ட வந்து பிரின்சிபல் இதை கேட்பாரு, அனைவருக்கும் முன்னாடி ப்ரேயரில் வந்து கேட்பாரு, நம்ம வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அந்த வயது வந்து 12-11 வயதுல அவங்க வந்து இப்படி கேட்கறது அந்த வளரிளமை பருவம், அந்த அடோலசன்ட் மத்தியில ஒரு விதையை வந்து போடுது. ரைட். அது சாதாரண ஒரு விஷயம்தான். பட் அந்த 12-13 வயசுல அந்த இளம் மாணவர்கள் அந்த பொதுச்சபையில அவங்களோட நோக்கத்தை சொல்றப்போ அதற்காக நம்ம கொஞ்சம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு தூண்டுதல் உருவாகுது. ஸோ இது வந்து நான் பார்த்த வழியில இத்தனை ஆண்டுகள்ல ஒரு மிகச்சிறந்த வழி வந்து அந்த வழிதான். அந்த பிரின்சிபல் அவர் ஒரு 60-65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும். அந்த வயதுல அவரோட அனுபவம் இந்த 12-13 இந்த அடோலசன்ட் மத்தியில எப்படி வந்து நோக்கத்தை உருவாக்கலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு பிற்காலத்துல தான் தெரிஞ்சுது. ஆனா மாணவர்கள் மத்தியில நான் கல்லூரியில இருந்தப்போ அங்கேயே ஒரு சில மாணவர்கள், பல மாணவர்கள் 18 வயசு முடிஞ்சு 4 ஆண்டுகள் படிப்பாங்க. படிக்கிறப்பயே இந்த நிறுவனத்துல வந்து நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றத அவங்க முதல் ஆண்டுல இருந்தே அந்த குறிக்கோளை வந்து வச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போய் முடிச்ச உடனே படிச்சு முடிப்பாங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற வேலை அவங்க என்ன நோக்கமா வச்சிருந்தாங்களோ அந்த நிறுவனத்துக்கு போக முடியல அப்படின்னாலும் ஒரு நிறுவனத்துக்கு போய் அந்த நிறுவனத்துல அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு ஃபர்தரா அவங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை வந்து அடையிற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். இதுல முக்கியமா மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, அவங்களுக்கு அசஸ்மெண்ட் என்பார்கள் அல்லவா, அவர்களுடைய மதிப்பீடுகள், எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க, கிளாஸ்ல வந்து ரேங்க் போடுவாங்க. 50 பேர் இருந்தா 50, 49, 48 அப்படின்னு முதல் ரேங்க் வரைக்கும் போடுவாங்க இல்லையா. மாணவர்கள் அந்த பாடம் சொல்லி தர்றதை படிச்சு அதை மதிப்பெண் எடுக்கிறத வந்து நோக்கமா வச்சுக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து.
வகுப்புல முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், கணிதத்துல 100க்கு 100 வாங்கணும் அப்படின்றது மட்டுமே நோக்கம் கிடையாது. 10ஆம் வகுப்புல 480 வாங்கணும் 500க்கு மாநிலத்திலே, அது தேவைதான். ஆனால் அது நோக்கம் அல்ல. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பயன்படக்கூடிய ஊடகம் தான் கல்வி, என்னை பொறுத்தவரை. அப்படிதான் நான் வந்து அந்த நோக்கத்தை பார்க்குறேன். நான் வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண் வாங்கணும். மருத்துவர் ஆகிறது அவரோட நோக்கம். அதுக்கு ஒரு ஊடகம் தான் கல்வி. நான் முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி கல்விக்கு அவ்வளோ அருமையான பண்புகள்லாம் இருக்கு. உங்க நினைத்ததை நீங்க சாதிக்கணும் அப்படின்னா, உங்களோட நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா, அந்த கல்வி வந்து மிக முக்கியமான பங்கு. எல்லாருக்கும் கல்வி அப்படின்றத நம்ம போன பதிவுலேயே பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் ஒரே நோக்கமா இருக்காதுங்க. அதை தான் முக்கியமா சொல்ல வந்து, இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருக்குமே 450 மதிப்பெண்களுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும், ரைட்? ஆனா எல்லா 450 எடுத்த மாணவர்களுமே ஒரே நோக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரைட்? இப்ப என்ன இதை சொல்ல வரேன்னா, உங்களோட நோக்கத்தை முதல்ல கண்டுபிடிங்க. 450 எடுக்கிறது உங்களோட நோக்கமா இருக்கக்கூடாது. நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கமா இருக்கும். இலக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே இலக்கு ஆக இருக்காது. அதுதாங்க நான் முக்கியமா சொல்ல வந்தது. என்னோட மாணவர்கள்ல நான் அங்க கல்லூரியில பார்த்து நான் 4 ஆண்டுகள் அவர்களோட டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்போ, ஒரு சில மாணவர்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, வைஷுவோ இல்லை செல்வ மதனோ, அவர்களெல்லாம் நான் வந்து நிறுவனத்துக்கு போனேன் அப்படின்னா ஜோஹோ நிறுவனத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அதை இலக்கா வச்சு அவங்க வந்து கல்வியை ஒரு ஊடகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர்கள் அந்த நிறுவனத்துல போய் நேர்காணலை சந்திச்சு வெற்றிகரமா அதை முடிச்சு என்னை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க, என்னோட கனவு இதுவாக தான் இருந்தது, நான் வந்து இதை அடைகிறதுக்காண்டி தான் முயற்சி பண்ணேன். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இதுல ஒருத்தவங்க நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஏற்கனவே வேற ஒரு நிறுவனத்துல வேலை கிடைத்து அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறதே அவரோட இலக்கு அடைகிறதுக்காக. அவரோட இலக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு போகணும் அப்படின்றது. ஸோ அதை விட ஒரு சிறிய நிறுவனத்துல வேலை பார்க்கறதே ஒரு ஊடகமா எடுத்துட்டு அங்க போய் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, கல்லூரியில கிடைக்காத புரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே களத்துல போய் நிறுவனத்துல போய் அங்க உள்ள ஆட்களோட பழகி தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இலக்கை அடைஞ்சிட்டாங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட நோக்கத்துக்காக உழைப்பை செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த நோக்கத்திற்கு நம்ம இவ்வளவு உழைப்பை வந்து இன்னைக்கு போட்டிருக்கிறோம். நேற்று இருந்த படியை விட ஒரு படி மேலே வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை படிகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்திற்காக 5 ஆண்டுகள் நான் உழைத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நோக்கத்துல வெற்றிகரமா முடிச்சுட்டு அடுத்த நோக்கத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டோம். அதற்கான உழைப்பும் ரொம்ப முக்கியம். உழைப்பு தான் உங்களோட நோக்கத்துக்கு முன்னெடுத்து செல்லும், ரைட்? இதை எப்படி, இந்த நோக்கம் எப்படி உருவாகும்? யாரையாவது நீங்க வந்து புது ஆட்களை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்பு வேலை பார்த்த கல்லூரியிலேயே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கல்லூரிக்கு நேராக வந்து ஒரு பில்டிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருந்தது. அந்த பிளாக்கை வந்து திறந்து வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இவர் போன்ற ஆட்களை வந்து நீங்க மாணவர்கள் நேரில் பார்க்குறப்போ அவங்களுக்குள்ள ஒரு புது நோக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் கடைசியா வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறையோட தலைமை பொறுப்பில் இருந்த சைலேந்திர பாபு வந்திருந்தாரு. ஸோ அவரை அன்னைக்கு 1500 மாணவர்கள் முன்னாடி வந்து அவர் பேசினப்போ அவரை பார்த்து அதில் 10% மாணவர்களுக்கு அது ஒரு புதிய நோக்கம் உருவாயிருக்கும். இவர் மாதிரி ஐபிஎஸ் ஆகணும், நாட்டுக்காக சேவை பண்ணணும், ரைட்? அவரு அந்த துறையில வேலை பார்த்தது மட்டும் இல்லாம மற்ற துறைகள் அவர் ஃபிட்னஸ்க்காக நான் வந்து என்னென்னலாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்றேன். அதை பார்த்து ஐபிஎஸ் ஆகணுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவர் பார்த்து எடுத்துக்குவாங்க. நான் வந்து இவ்வளவு தூரம் சைக்கிளில் போவேன், கடல் கடந்து நீச்சல் பயிற்சி எடுப்பேன், என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் பற்றி அவர் பேசினப்போ அது ஒரு 20-25% மாணவர்களை மைதானத்துக்கு போய் விளையாட தூண்டும், ரைட்? ஸோ அவங்களோட பாத்தை வந்து ஒரு சீராக்கும். உங்களுக்கு நோக்கம் உருவாகணும் அப்படின்னா புதிய புதிய ஆட்கள், புதிய முகங்கள், புதிய சாதனையாளர்களை நீங்கள் நேரில் பார்க்கணும், செய்தித்தாளை வாசிக்கணும், புக்ஸ் படிக்கணும். உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத
எந்த வயசுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 12-13 வயசுல தொடங்கி 16-17-18 வயசுக்குள்ள இதுதான் என்னோட இலக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணலாம். ரைட். ஒன்று, அருமையான ஆட்களை பார்க்கணும், சாதனையாளர்களை பார்க்கணும், சாதனையாளர்கள் எழுதின புத்தகங்களை வாசிக்கணும், செய்தித்தாளை வாசிக்கணும். வாசிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு நோக்கம் உழைத்து வருவதற்கு இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். இதை தாங்க இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு கல்வி வந்து ஒரு ஊடகமா இருக்கும். ஸோ கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நீங்க நம்ம படிக்கிற கல்வி என்னென்னலாம் பண்ணும், உங்க நோக்கத்தை அடையிறதுக்கு அந்த கல்வி எப்படி பயன்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கேள்விகள் கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவுல கல்வி என்ன செய்யும் அப்படின்றத பத்தி பேசுறேன்.